குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சஸ்பென்ஷன் சிஸ்டம். பார்க்க போகிற டாபிக் வந்து என்னது, சஸ்பென்ஷன் சிஸ்டம். இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து என்னதுன்னா நம்ம 4th யூனிட்டில் லாஸ்ட் டாபிக், 4th யூனிட்டில் இருக்க லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் பார்த்து முடிச்சுட்டா நம்மளுக்கு 4th யூனிட் முடிஞ்சு, ஓகேங்களா? இப்போ சஸ்பென்ஷன் சிஸ்டம் என்னான்னு பார்க்கலாம். நம்ம சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்துன்னா ஒரு வெஹிக்கிளில் வந்து, அதாவது நம்ம மேடு பள்ளங்களை ஏறி இறங்கும்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்மூத்தாக மூவ் ஆகுறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த சஸ்பென்ஸ் சிஸ்டம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? இதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் நிறையா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சஸ்பென்ஸ் சிஸ்டத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதை பற்றி பார்க்குறது என்னது, சஸ்பென்ஸ் சிஸ்டம். எப்படி நம்ம வெஹிக்கிளிலேருந்து போகும்போது மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்மூத்னஸாக நம்ம குலுங்காமல் என்ன பண்ணுவோம், அப்படியே உள்ள வெஹிக்கிளில் உட்காந்துட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோமா, அப்படியே போவோமா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஷாக் அப்சர்வர். இப்போ என்னோட ஷாக் அப்சர்வர்ஸ் அது நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஸ் சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நீ வெஹிக்கிளில் நம்ம பஸ்ஸில், இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் என்ன பண்ணுவீங்க, பின்னாடி உட்காந்து போவீங்க. அப்போ பின்னாடி உட்காந்து போகும்போது தூக்கி போடும்போது என்ன வேணும், நம்ம அப்படியே என்ன எந்திரிச்சு மிக்கில் இறங்குவோம், சீட்டில் இருந்து மேலே ஏறி. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், சஸ்பென்ஸ் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் ஆகணும்னு அர்த்தம், ஓகேங்களா? இதே நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ்லேயோ நம்ம ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு ஆம்னி பஸ்லேயே போகிறோம்னா நினச்சிக்கோங்க, அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகி போகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சஸ்பென்ஸ் சிஸ்டம் அதிகமாக நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அடுத்து நம்ம ரியர் ஆக்சல் யூஸ் பண்ணுற ரியர் சஸ்பென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஓகேங்களா? இந்த ரெண்டு விதமான சஸ்பென்ஸ் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டு விதமான சஸ்பென்ஸ் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸ்மூத்தாக ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்ம இந்த சஸ்பென்ஸ் சிஸ்டம் மெயினாக பயன்படுது, ஓகேங்களா? அப்போ இது சஸ்பென்ஸ் சிஸ்டத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். இப்போ சஸ்பென்ஸ் சிஸ்டத்தோட இன்ட்ரடக்ஷன். த ஆட்டோமொபைல் ஃப்ரேம் அண்ட் பாடி ஆர் மவுண்டட் ஆன் த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆக்சல். அந்த ஆட்டோமொபைலோட பாடி என்னது, ஃப்ரேமும் பாடியும் என்ன பண்ணிடுறாங்க, மவுண்டட் பண்ணுறாங்க. எங்கே, ஃப்ரண்ட் ஆக்சல்லையும் ரியர் ஆக்சல்லையும். நாட் டைரக்ட்லி பட் த்ரோ some form of spring mounting and shock absorber. This provision is called suspension. இப்போ சஸ்பென்ஸ் சிஸ்டம் என்னன்னு இப்போ பார்த்தோம். அப்போ வந்து என்னது, ஒரு வெஹிக்கிளில் வந்து ஃப்ரேமும் பாடியும் என்ன பண்ணுறான், முன்னும் பின்னு ஆக்சில் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக இணைக்கப்படுவதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, மாறாக இவைகளுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ரிங்கு, மவுண்டிங்ஸ், ஷாக் அப்சார்பர் போன்றவை பொருத்தப்பட்டு என்ன பண்ணுது, இந்த அமைப்புக்கு பேர் தானே அது பொருத்தப்பட்டு இருக்கும். இந்த அமைப்பு பேர் தானே அது சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு பேர், ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம வெஹிக்கிளில் வந்து சாலையில் போகிறோம். அப்போ சாலையில் சென்று கொண்டு இருக்கும்போது என்னது, சாலையின் ஒழுங்கற்ற தன்மையினால் அதிர்வுகள் ஏற்படுகின்றது. அதான் சொல்லல, பள்ளம் மேடுகள்லாம் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அதிர்வு ஏற்படும். அப்போ அந்த அதிர்வு ஏற்படுது. இதனால் என்ன பண்ணுறோம், வாகனம் வெவ்வேறு பாகங்கள் சேதமடையும். அதாவது ஃபஸ்ட்டு வெஹிக்கிளில் சேதமடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி அதை சஸ்பென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், அந்த பாதிப்பை குறைக்கிறோம், ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸில் வந்து சஸ்பென்ஸ் சிஸ்டம் வந்து ஃப்ரண்ட் எண்டு சஸ்பென்ஸ் சிஸ்டம், ரியர் எண்டு சஸ்பென்ஷன் 2 டைப்ஸாக செயல்படுது. அதாவது ஃப்ரண்ட் எண்டு சஸ்பென்ஷன், ரியர் எண்டு சஸ்பென்ஷன் 2 டைப்ஸாக செயல்படுது. எது, இந்த சஸ்பென்ஸ் சிஸ்டம், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் சஸ்பென்ஷன் சிஸ்டம். அது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, நம்ம சாலையில் ஏற்படும் அதிர்வானது ஃப்ரேம் மற்றும் அந்த ஸ்ப்ரிங்கில் பாகங்களை அடையாமல் தடுக்கிறது. அந்த ஃப்ரேமுக்கும் அதர் யூனிட்ஸ்க்கு என்ன பண்ணுறான், போகாமல் என்ன பண்ணுது, இந்த ஷாக் அப்சார்பர் என்ன பண்ணுது, தடுக்குது. அடுத்து அது வாகனத்தில் என்ன பண்ணுறோம், பயணிகள் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னது, சுகமான பயணத்திற்கு என்ன பண்ணுறான், இது அளிக்குது. அதான் டு சேஃப்கார்ட் த பேசஞ்சர் ஃப்ரம் ரோட் ஷாக்ஸ் அண்டு ப்ரைவேட் ரைடிங் கம்ஃபர்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் போகும்போது என்ன பண்ணுறோம், கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, இது பயன்படுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாகனம் சமமற்ற சாலையில் ஒரே சீரான மட்டத்தில் செல்வதற்கு உதவுகிறது. வாகனம் சமமற்ற சாலையில் ஒரே சீரான மட்டத்தில் செல்வதற்கு உதவுகிறது. இப்போ குண்டும் குழியுமாக சாலை இருந்தால் என்ன பண்ணுறான், அப்புறம் நம்ம ஸ்பீட் பிரேக்கில் வரோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறான், வாகனம் ஒரே சீரான வேகத்தில் செல்வதற்கும்
அது கரெக்டான பொசிஷனில் செல்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த சஸ்பென்ஸ் சிஸ்டம் பயன்படுது. அடுத்து டயரின் பரப்பு சாலையின் மேற்பரப்பு அனைத்து நிலைகளிலும் இணைந்திருக்கும்படி செய்கிறது. அதாவது டயரோட பரப்பும் சாலையோட மேற்பரப்பும் அனைத்தும் சரியான நிலையில் இணைந்திருக்கும்படி என்ன பண்ணுது, இது செயல்படுது. அடுத்து அது ஸ்டேரிங் சாமன்றியை முறையாக பராமரிக்கிறது. அதான் 6வது பாயிண்ட் என்னது, டு மெயின்டைன் ப்ராப்பர் ஸ்டேரிங் ஜாமெண்ட்ரி. அதாவது நம்ம ஸ்டேரிங்கோட நம்ம மேலே அதாவது ஸ்டேரிங் என்ன பண்ணுறான், ஒரே சீரான நிலையில் செல்வதற்கும் அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணுறது, அதாவது வளைகிறதுக்கு என்ன பண்ணுது, ஸ்டேரிங் சிஸ்டம் பயன்படுது. அது ஸ்டேரிங் ஜாமெண்ட்ரி பயன்படுது. அப்போ இந்த சஸ்பென்ஸ் சிஸ்டம் வந்து அதுக்கு என்ன பண்ணுது, உறுதுணையாக செயல்படுது. அடுத்து ஸ்ப்ரிங். அடுத்தது ஸ்ப்ரிங் வந்து என்ன இதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ வாகனத்தோட பிரேமானது என்னது, என்ஜின், பவர் ட்ரெயின்ஸ் பாகங்கள் மற்றும் பயணிகள் ஆகியவற்றினால் ஏற்படும் எடையை தாங்குகிறது. அதாவது இந்த ஃப்ரேம் வந்து என்ன பண்ணுதுன்னா, பவர் ட்ரெயின்ஸோட பாகத்தையும் பயணிகள் ஆகியவற்றை என்ன பண்ணுது, எடையை தாங்குகிறது. அடுத்து ஃப்ரேமானது ஸ்ப்ரிங் மூலம் தாங்கப்பட்டுள்ளது. அதாவது ஃப்ரேமானது ஸ்ப்ரிங் மூலம் தாங்கப்பட்டுள்ளது. வாகனத்தின் ஃப்ரேமுக்கும் அதை வீலுக்கு இடையில் ஸ்ப்ரிங் பொருத்தப்படுவதால் என்ன பண்ணுது, சாலையோட அதிர்வு வந்து என்னது ஈஸியாக தாங்குது. அடுத்து சமமற்ற சாலை ஒரே சீரான மட்டத்தில் செல்வதற்கு உதவுகிறது. இப்போ நம்ம நிறையா பார்த்துருப்போம். இப்போலாம் அதாவது பைபாஸ் ரோட்டில் மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம நீட்டாக சாலை இருக்கும். இப்போ நம்ம மித்தபடி என்ன பண்ணுறீங்க, அதை விட்டுட்டு பைபாஸ் ரோடை விட்டு நம்ம இப்போ சிட்டிக்குள்ளேலாம் போன வச்சுங்க, ரோடு வந்து என்ன பண்ணோம், பள்ளமும் மேடுமா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரே சீரான வேகத்தில் செல்கிறதுக்கு என்ன பண்ணுது, பயன்படுது. அடுத்து இந்த டிரைவிங்லேயும் அடுத்து பிரேக்கிங் டார்க்கையும் என்னது தாங்கிக் கொள்கிறது. இப்போ ட்ரைவ் பண்ணும்போது என்ன பண்ணுது, அதோட ஷாக் அப்சர்வையும் ஸ்ப்ரிங் தாங்கிக்கிறது. அடுத்து என்ன பிரேக் போடும்போது என்ன பண்ணுது, அதோட ஷாக் அப்சர்வை என்ன பண்ணுது, இந்த ஸ்ப்ரிங் தாங்கிக்கிறது. ஓகேங்களா. இப்போ சாலையோட அதிர்வுகளை வந்து ஸ்ப்ரிங் ஆனது முழுவதுமாக தாங்கிக் கொள்வதில்லை. மாறாக அதிர்வின் ஒரு பகுதியை டயரானது தாங்கிக் கொள்கிறது. அது ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணுது, எல்லா ஷாக் அப்சார்வையும் என்ன பண்ணுறது, ரோட் ஷாக்கையும் தாங்குவதில்லை. அதுக்கு போல் என்ன பண்ணுது, டயர் என்ன பண்ணுது, அதை அந்த ஷாக் அப்சார்வரையும் ஷாக் அப்சார்வரையும் என்ன பண்ணுது, கிரகிச்சுக்குது. ஓகேங்களா. அப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் ஃபஸ்ட் என்னது, லீப் ஸ்ப்ரிங், காயில் ஸ்ப்ரிங், டார்சன் பார், ஏர் பேக்ஸ், ரப்பர் ஸ்ப்ரிங். இந்த மாதிரி என்ன ஒரு 5 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா. இந்த 5 ஸ்ப்ரிங் தான் என்ன பண்ணுது, நம்ம ஒவ்வொரு டைப்பில் என்ன பண்ணுது, ஷாக் அப்சார்வரை தாங்கிக்கிறது. ஓகேங்களா. அந்த ஷாக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஷாக் வந்து என்ன பண்ணுது, டக்குன்னு என்ன ஒரு இடத்துல அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு என்ன ஒன்று தாங்கிறதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப், அதாவது 5 வகையான ஸ்ப்ரிங் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அதை வந்து லீப் ஸ்ப்ரிங், காயில் ஸ்ப்ரிங், டார்சன் பாரு, ஏர் பேக்ஸ், ரப்பர் ஸ்ப்ரிங். இந்த மாதிரி 5 விதமான ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு இதையும் அதாவது ஒவ்வொரு அதிர்வையும் தாங்குகிறோம். அப்போ லீப் ஸ்ப்ரிங்ன்றது வந்து அது நீளமான தட்டையான அமைப்பு உடையது. ஓகேங்களா. இதில் வந்து 5 அல்லது 12 ஸ்ப்ரிங் பட்டைகளை ஒன்றன் மீது ஒன்று அடிக்க என்ன பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரு போல்ட்டு கொண்டு என்ன கிளாம்ப் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதான் அது லீப் ஸ்ப்ரிங். இந்த இருக்குங்களா, இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் என்ன பண்ணுறா ஃபிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பட்டை போன்ற அமைப்பு கொண்ட ஒரு லீப் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றையும் சரி பார்க்குறாங்க. அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் லீப் ஸ்ப்ரிங்கில் என்ன இருக்குது, செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங்கு, குவார்ட்டர் எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங்கு, 3 குவார்ட்டர் எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங்கு, அடுத்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்ப்ரிங்கு, ஃபுல் எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, டைப்ஸ் ஆஃப் லீப் ஸ்ப்ரிங் நிறையா இருக்குது. ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் நம்ம லீப் ஸ்ப்ரிங் பார்த்துட்டோம். அடுத்து காயில் ஸ்ப்ரிங். நம்ம காயில் ஸ்ப்ரிங் ஏற்கனவே நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதானது காயில் ஸ்ப்ரிங்ன்றது இந்த காயில் ஸ்ப்ரிங் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, நீல வட்ட வடிவ குறுக்கு தோற்றம் கூடியது. ஓகேங்களா. இது ஸ்டீலில் வந்து காயில் ஒளியில் சுற்றி தயாரிக்கும் கூட அமைப்பானது. இதுக்கு வந்து அந்த காயில் ஸ்ப்ரிங் பேர். ஓகேங்களா. அந்த காயில் ஸ்ப்ரிங் தான் என்ன போகிறீங்க, நீங்கள் எல்லா இடத்துல யூஸ் பண்ணி ஷாக் அப்சார்வர் நிறையா இடத்துல, அதாவது ஃப்ரண்ட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஷாக் அப்சார்வர் வந்து
இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இது என்னது ஓரளவுக்கு பருமனை தேக்கி வைக்கப்படும் எனர்ஜி அளவு லீவ் ஸ்ப்ரிங்கை விட 2 மடங்கு ஆகும். அதாவது லீவ் ஸ்ப்ரிங்கோட ஷாக் அப்சார்வை விட இந்த காயில் ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து என்னது ஸ்ப்ரிங்கில் வந்து சப்தம் குறைவதாக வாய்ப்புகள் குறைவு. இந்த லீவ் ஸ்ப்ரிங் தான் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன இருப்பீங்க சைக்கிளோட சீட்டு கீழே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னவீங்க நம்ம பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க வீலில் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த காயில் ஸ்ப்ரிங் நிறைய இடத்துல பார்க்குறீங்க. ஏன்னா இது ஷாக் அப்சார்வை வந்து அதிகமாக செயல்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சியர் அண்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஸ்ப்ரிங் வந்து தாங்கிக்கொள்ளும். அடுத்து சைடு த்ரஸ்ட்டு, அடுத்து டார்க் ரியாக்ஷன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க இதை எடுத்துக்கொள்வதில்லை. அதுக்கு போல் என்ன பண்ணுது மற்ற அமைப்புகளே பொருத்தப்பட்டுள்ளது. இது அட்வான்டேஜ் என்னது எடை குறைவானது. அதுக்கப்புறம் வந்து பொருத்துவதற்கு குறைந்த இடம் போதுமானது. அடுத்த கச்சிதமான அமைப்பு. டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா உராய்வை தாங்கிக் கொள்ளும் அமைப்பு கிடையாது. இது உராய்வை தாங்கிக் கொள்ளும் அமைப்பு கிடையாது. அது அடுத்த என்ன இருக்கான இதோட பவர்ஃபுல் ஷாக் அப்சார்பர் பயன்படுத்தப்பட வேண்டும். இதோட என்ன பண்ணுறான் இதோட சேர்த்து என்ன பண்ணுறான் பவர்ஃபுல் ஷாக் அப்சார்பர் என்ன பண்ணணும் பயன்படுத்தணும். ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது என்னது டார்சன் பார். இந்த டார்சன் பார் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இது வந்து ட்விஸ்டிங் மூலமான இயங்கக்கூடிய ஸ்டீல் பார் ஆகும். இதில் வந்து என்னது அதாவது 1 kg வெயிட் வந்து என்ன பண்ணுறோம் உலகத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி என்னன்ற காயில் அல்லது லீவ் ஸ்ப்ரிங் ஏற்படுத்த எனர்ஜின்னு சம அளவாக இருக்கும். ஓகேங்களா. லீவ் ஸ்ப்ரிங் காயில் ஸ்ப்ரிங்கும். அடுத்து இதன் ஒரு முனை என்னது ஃப்ரேமுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இது இம்முனையை திருப்புவதற்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரே முனையோட இணைக்கப்பட்டதால் இது திருப்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. மற்ற முனையோட ஆமின் ஒரு முனையை இணைக்கப்பட்டுள்ளது. இது வீல் ஆமை மறுமுனையில் ரோடு வீலுடன் பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ இதில் வந்து வீலானது மேலும் கீழும் அசையும் போது வீலாமானது பம்ப் கேண்டில் போன்று செயல்படுகிறது. வீமானது பம்ப் கேண்டில் போல் செயல்படுது. இதனால் டார்சன் பார் வந்து ட்விஸ்ட்டு மட்டும் அன்ட்விஸ்ட்டு ஏற்படுகிறது. டார்சன் பாரில் வந்து என்னது ட்விஸ்ட்டு மட்டும் அன்ட்விஸ்ட்டு ஏற்படுது. அப்போ இதோட அட்வான்டேஜ் என்னது இது சொன்ன போது தான் அது எடை குறைவான இடம் போதுமானது, பராமரிப்பு குறைவு. இதானது இதோட அட்வான்டேஜ். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம் பிரேக்கிங்கை டிரைவிங் த்ரஸ்ட்டை எடுத்துக்கொள்வதில்லை என்பதால் கூடுதலாக லிங்கேஜ் தேவைப்படுகிறது. இது பிரேக்கிங் போது என்ன பண்ணுறோம் அடுத்து த்ரஸ்ட் ஏற்படும்போது என்ன பண்ணுறோம் இதை எடுத்துக்கொள்ளாது. அதனால் இதுக்கு என்ன பண்ணுறோம் அதிகமான லிங்கேஜ் இதுக்கு தேவைப்படுது. அடுத்து டேம்பிங் எஃபெக்டையும் தாங்குவதும் இல்லை. என்ன பண்ணுறான் தாங்குவதும் இல்லை. அப்போ நான் இது சொல்கிறோம் டார்சன் பார் பதில் என்ன பண்ணுறான் நிறையா சஸ்பென்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். அடுத்து ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னா அதாவது ஃப்ரண்ட் வீலில் என்ன பண்ணுறோம் நம்ம மேலும் கீழும் அசைவுகளை ஏற்படுத்தி சாலை என்ன பண்ணுற சாலையோட அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கான ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து ரியர் அண்ட் சஸ்பென்ஷனை விட ஃப்ரண்ட் அண்ட் சஸ்பென்ஷனானது சிக்கலான அமைப்பு கொண்டது. அதாவது ரியர் அண்டு சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை விட ஃப்ரண்ட் அண்டு சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து என்னது சிக்கலான அமைப்புடையது. ஏனெனில் முன் சக்கரமானது அதன் அச்சை ஆதாரமாக கொண்டு மேலும் கீழும் அசைவது கிடையாது. மேலும் இதில் ஸ்டேரிங் அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து என்ன இருக்காங்க ஸ்டேரிங் அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து என்னது நம்ம அதிகமான லோடை வந்து என்னது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தாங்காது. ஆனால் அது போல் மேலே என்ன ஸ்டேரிங் அட்டாச்மெண்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணிருக்காங்க என்ஜின் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இது ஃப்ரேமில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில். அடுத்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து என்னது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிஜிட் ஆக்சில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், அடுத்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா. ரிஜிட் ஆக்சில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது என்னது இந்த ரிஜிட் ஆக்சில்
ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இந்த என்ன பண்ணுது, இது ஒரு அமைப்பு அது வளைஞ்சிருக்கா, அதுக்கு பேர் தானே அது ரிஜிட் ஆக்சில்னு சொல்கிறோம். இந்த அச்சு வந்து அது நேராக இல்லாமல் கொஞ்ச நாள் இங்கே ஒரு டேப்பராக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அடுத்த டேப்பராக இருக்குது. அப்போ இது என்னது, ஒரு கெங் பின் இங்கிலீஷ் வந்து லீப் ஸ்ப்ரிங் போல் என்ன பண்ணுது, இது செயல்படுது. ஓகேங்களா. அதனால் இது பேர் என்னது, ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் சிஸ்டம், அதாவது ரிஜிட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதில் வந்து என்னது, இந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வகை சஸ்பென்ஸ் சிஸ்டம், அதாவது இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் சிஸ்டம் தான் என்னன்றாங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இவ்வகை சஸ்பென்ஸ் சிஸ்டமானது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இவ்வகையில் வந்து என்னது, வீலானது பீம் டைப்பு ஆக்சில் பொருத்தப்பட்டு ஆக்சிலானது ஸ்ப்ரிங் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஜேசிஸ் பிரேமோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ப்ரிங் மூலம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜேசிஸ் பிரேமோடு இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இவ்வகை சஸ்பென்ஷனில் வந்து ஒரு வீலில் ஏற்படும் அதிர்வானது ஆக்சில் வழியாக மற்ற வீலுக்கு கடத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஒரு வீலில் ஏற்படும் அதிர்வானது அந்த ஆக்சிஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, மற்ற வீலுக்கு என்ன பண்ணுறாங்க, கடத்துகிறாங்க. அடுத்து செகண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சிஸ்டம்னா என்னது, இவ்வகை சஸ்பென்ஷன் ஒவ்வொரு முன் சக்கரத்துக்கும் தனித்தனியான காயில் ஸ்ப்ரிங்கு, டார்சன் பாரு, லீப் ஸ்ப்ரிங் மூலமாக தாங்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு வீலில் ஏற்படும் மேல்கீழ் இயக்கம் அடுத்த சக்கரத்தை பாதிப்பதில்லை. ஓகேங்களா. அப்போ வாகனம் அதாவது ஒரு பள்ளத்தில் செல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜிட் சஸ்பென்ஷன் போல் என்னதை அல்லாமல் ஒவ்வொரு வீலும் தனித்தனியாக அசைந்து அதிர்வுகளை தாங்குகிறது. ஓகேங்களா. அந்த ரிஜிட் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு பீம் மூலமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சஸ்பென்ஸை குறைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன இருக்காங்க, தனித்தனி வீலுக்கு என்ன பண்ணுறாங்க, தனித்தனி சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்டேரிங் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வீலில் ஏற்படும் அதிர்ச்சியை மற்றொரு வீலுக்கு கடத்துவதில்லை. அடுத்த பாயிண்ட்டு, வீல் மற்றும் ஆக்சிலின் எடை குறைவு. வீல் மற்றும் ஆக்சிலோட எடை வந்து குறைவு. அடுத்து என்ஜினை பொருத்துவதற்கு அதிக இடத்தை கொடுக்கிறது. என்ஜினை பொறுத்திருக்குனாங்க அதிக இடத்தை கொடுக்குது. அடுத்து டயரின் தேய்மானத்தை குறைக்கிறது. இன்க்ரீஸ் டயர் லைஃப். ஓகேங்களா. அடுத்து ஸ்டேரிங் கண்ட்ரோலை அதிகரிக்கிறது. அடுத்து மென்மையான சஸ்பென்ஸை கொடுக்கின்றது. அடுத்து எரிபொருள் செலவு குறைவு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முன்னச்சு தேவையில்லை. அடுத்து பராமரிப்பு செலவு குறைவு. அடுத்து டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, பெட்டர் ஷாக் அப்சர்வர் ஆர் ரெக்யர்டு ஃபார் பெட்டர் ரைடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூடுதலாக ஷாக் அப்சர்வர் தேவைப்படுகிறது. கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, ஷாக் அப்சர்வர் தேவைப்படுது. அடுத்து இதில் வந்து என்ன இருக்குன்னா, இது கன்வென்ஷனல் சிஸ்டத்தை விட என்ன பண்ணுறாங்க, செலவு அதிகம். கன்வென்ஷனல் சிஸ்டத்தை விட செலவு என்ன பண்ணுறாங்க, இது அதிகமாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு அடுத்த லிங்க்ஸும் அந்த விஸ்பான் ஆர்ம் என்ன பண்ணுறாங்க, தேய்மானம் அடைவதால் டயரும் தேய்மானம் அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்து ஸ்டேரிங் கோணத்தை பரிசோதிக்கும் போது என்ன பண்ணுறது, அதாவது ஸ்டேரிங் ஆங்கிளில் செக் பண்ணும்போது என்ன பண்ணுது, நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் தேவைப்படுது. அதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, விஸ்பன் ஆர்ம் சிஸ்டம், வெர்டிக்கல் கைட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், அடுத்து ட்ரைலிங் லிங்க் சிஸ்டம், அடுத்து மேக்பன்சன் ஸ்ட்ரட் டைப்பு, அடுத்து ஸ்ப்ரிங் ஹாஃப் ஆக்சில் டைப்பு. அதுக்கு இந்த மாதிரி 5 விதமான ஃப்ரண்ட்டு இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் சிஸ்டத்தில் விஸ்பன் ஆர்ம் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய சஸ்பென்ஸ் சிஸ்டம் ஆகும். இது அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிற சஸ்பென்ஸ் ஆகும். அதான் திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம். இது வந்து ஃப்ரேமு, அப்பர் விஸ்பம் ஆர்ம், லோவர் விஸ்பம் ஆர்ம்,
காயில் ஸ்ப்ரிங்கு, ஷாக் அப்சர்வர் ஆகியவை இதன் முக்கிய பாகங்களாகும். எனக்கு லோவர் விஸ்வனாம் ஃப்ரேமு, காயில் ஸ்ப்ரிங்கு, ஷாக் அப்சர்வர், அப்பர் விஸ்வம் ஆம். அடுத்து ஸ்டேரிங் நக்கல். இதெல்லாமே என்னது நம்ம விஸ்வநாம் சிஸ்டத்தில் இருக்க முக்கியமான பார்ட்ஸு. ஓகேங்களா? அந்த விஸ்வநாமில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்க. அடுத்த விஸ்வநாம் எதுனா அமைப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் ஆர்மு, லோயர் கண்ட்ரோல் ஆர்மு என்ன பண்ணுது எவ்வித தடையுமின்றி எளிதாக மேலும் கீழும் நகரும்படி என்ன பண்ணிருக்காங்க ஒரு பிவட் பின்னால் என்ன பண்ணிருக்காங்க அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் வந்து மறுமுனைகள் பால் ஜாயின் மூலமாக என்ன இருக்காங்க நக்கில் அசம்பிளி இணைக்க விட்டுருக்கோம். ஓகேங்களா? இது லிங்கேஜ் வந்து என்னது நம்ம ஆங்கிள் போடுறது என்னது மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரேமுக்கும் லோயர் கண்ட்ரோல் ஆர்முக்கும் இடையிலான ஒரு காயில் ஸ்ப்ரிங் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது நடுவில் ஷாக் அப்சர்வர் பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ இதில் வந்து இது விஸ்பனில் வந்து என்ன பண்ணிடுறாங்க வி வடிவத்தில் உள்ளதால் என்ன பண்ணுறாங்க இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்போ இவ்வாறு வி வடிவத்தில் உள்ளதால் வீலை நிலைநிறுத்தப்படுவதுடன் வாகனத்தின் இடையே ஸ்ப்ரிங்குக்கு கடத்தவோ ஆக்சிலரேஷன் பிரேக் மற்றும் விசையை எதிர்கொள்கிறது. ஓகேங்களா? இது அமைப்பானது சிக்கன் விஸ்பம்னு பேர். இது அமைப்பானது பேர் என்னது சிக்கன் விஸ்பம் பேர். அது அப்பராமானது லோயர் ஆர்மை விட குறைவான நிலமுடையது. இவ்வமைப்பானது வீல் ட்ராக்கை கான்ஸ்டண்ட்டாக வைத்திருக்கும், டயரின் தேய்மானத்தை குறைக்கவும் பயன்படுது. ஓகேங்களா? அடுத்து வெர்டிக்கல் கைடு சஸ்பென்ஷன். இவ்வகை சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை இப்போ படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? என்ன கிங் பின்னு, காயில் ஸ்ப்ரிங்கு, ஸ்டேரிங் நக்கலு, அப்பர் ஸ்பேசிங் ராடு, கிராஸ் மெம்பர்ஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சஸ்பென்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா? முதலில் பயன்படுத்தப்பட்ட இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் ஆகும். இந்த வகையில் ஸ்டப் ஆக்சிலுடன் இணைக்கப்பட்டுள்ள கிங் பின்னானது நீளமாக இருக்கும். இந்த கிங் பின் ஆக்சில் வந்து பீமில் இருக்கும் புஷ்ஷுக்கும் மேலும் கீழும் நகரும் அளவு பொருத்தப்பட்டு இருக்கும். ஸ்டேரிங் லிங்கேஜ் வந்து காலர் மூலம் கிங் பின் தொட்டிருக்கும். ஓகேங்களா? இது வந்து எலாங்கனேஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். இன் திஸ் டைப் ஆஃப் wheel base and wheel altitude remain unchanged, but this system decreases the stability of the vehicles. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க சஸ்பென்ஸ் சிஸ்டம். அதாவது வீலை வந்து மேலும் கீழும் அசைவதற்கு ஏற்ப அந்த கிங் பின் ஆனது மேலும் கீழும் நகருது. இதன் காரணமாக ஸ்ப்ரிங் என்ன பண்ணுதான் அழுத்தவும் விரிவடையதுமாக உள்ளது. இவ்வகையில் வீல் ஸ்பேஸு, அடுத்து வீலோட ஆல்டிடியூடு அதுக்கப்புறம் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வந்து ரியர் அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். ரியர் அண்டு சஸ்பென்ஸ் சிஸ்டம். இந்த ரியர் அண்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டத்தில் வந்து என்ன இருக்காங்கன்னா அதாவது பேசஞ்சரும் லக்கேஜ் அதிகப்படியான எடையை தாங்குவதற்கு ஏற்ப ரியர் அண்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆக்சிலோட கவுசிங்கானது லைவ் ஆக்சிலை கொண்டுள்ளது. இந்த கவுசிங்கானது லீஃப் ஸ்ப்ரிங் மற்றும் சைக்கிள் மூலமாக தாங்கப்பட்டுள்ளது. தாங்கப்பட்டுள்ளது. அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கு ஷாக் அப்சர்வர் பயன்படுத்தப்படுகிறது. அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கான ஷாக் அப்சர்வராக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் என்ஜினோட பவர் வந்து ஃபின், அதாவது ரியர் வீலுக்கு அதாவது இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் அமைப்பு கடினம். ரியர் வீலுக்கு ரோட்டரா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்த முடியாதுன்ட்டாங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் ரியர் அண்டு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம். ரியர் அண்டு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா லாங்கிடியூடினல் லீஃப் ஸ்ப்ரிங் ரியர் அண்டு சஸ்பென்ஷன். அடுத்து ட்ரான்ஸ்வர்ஸ் லீஃப் ஸ்ப்ரிங் ரியர் அண்டு சஸ்பென்ஷன். அடுத்து காயில் ஸ்ப்ரிங் ரியர் அண்டு சஸ்பென்ஷன். அப்போ இந்த லாங்கிடியூடினல் லீஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு நீளமான ஒரு லீப்பு அது முன்முனையானது வட்ட வடிவில் வளைக்கப்பட்டு ஸ்ப்ரிங் ஐயானது வடிவமைக்கப்படுகின்றது. இந்த ஸ்ப்ரிங் ஐயோட என்ன பண்ணுறாங்க ஸ்ப்ரிங் கேங்கரோட போல்ட் மூலமாக இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்ப்ரிங் கேங்கர் வந்து ரப்பர் புஷ் மூலமாக ஃப்ரேமோட இணைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து பின்முனையும் வட்ட வழியில் வளைக்கப்பட்டு ஸ்ப்ரிங் ஐயோட என்ன பண்ணுறாங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இப்போ நீ பார்க்குறீங்க ஃபஸ்ட் என்ன இந்த ஸ்ப்ரிங் கேங்கர், அப்போ ஸ்ப்ரிங் கேங்கர். அடுத்து இந்த சைக்கிள் மூலம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐ போல்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பேர் என்னது, மெயின் ஸ்ப்ரிங்கு ரீபவுண்ட் ஸ்லிப்பு. ஓகேங்களா. ஸ்ப்ரிங்கோட மைய பகுதியானது என்னது, ரியர் ஆக்சியல் ஹவுசிங்குடன் இரட்டை யூ போல்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இணைச்சிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட பேர் வந்து ரீபவுண்டட் கிளிப்பர் மூலமான ஸ்ப்ரிங் அனைத்தையும் ஒன்றாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வாகனம் வந்து மேடு பள்ளங்களில் செல்லும் போது இந்த ஸ்ப்ரிங் ஆனது மேலும் கீழும் அழுத்தப்படுகிறது. இதனால் 2 ஸ்ப்ரிங் முனைகளும் இடைப்பட்ட தூரத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ இதனால் என்னோட இந்த சைக்கிளானது ஏற்றுக்கொள்கின்றது. அப்போ இந்த சைக்கிளுடன் ரப்பர் புஷும் உள்ளதால் அதிர்வலை பிரேம் மற்றும் பாடிக்கு கடத்துவதில்லை. அதில் அந்த சைக்கிள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிடுது. அப்போ இந்த அதிர்வு வந்து என்ன இருக்குது, அந்த ஃப்ரேமுக்கு கடத்தலை. உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கும் பாடிக்கும் என்ன பண்ணலாம், கடத்தலை. ஓகேங்களா. அதான் இந்த லாங்கிடியூடல் லீஃப் ஸ்ப்ரிங்கோட ரியர் அண்ட் சஸ்பென்ஷனோட ஒர்க்கிங். அடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் லீஃப் ஸ்ப்ரிங்கோட ரியர் அண்ட் சஸ்பென்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் லீஃப் ஸ்ப்ரிங்கோட ரியர் அண்ட் சஸ்பென்ஷன். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிஸ்டம் எளிய அமைப்பு கூடியது. ஓகேங்களா. இதில் வந்து ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ப்ரிங் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனது வந்து தலைகளை கவிழ்த்து என்ன பண்ணிருக்காங்க, அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரியர் ஆக்சிலோட இணைத்திருக்காங்க. இது மையப்பகுதியில் வந்து ஒரு புறமும் முனைப்பகுதியில் வந்து ஒரு சாக்கிள் மூலமாக ரியர் ஆக்சிலோட இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சாக்கிள் சீஸ் பண்ணுறாங்களா, அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரியர் ஸ்ப்ரிங் ஆனது என்னது, டார்க் டியூப்புடன் சேர்த்து பயன்படுத்தப்படுவதால் இது டிரைவிங் த்ரஸ்டுடன் டார்க்கையும் எடுத்துக்கொள்வது இல்லை. அடுத்து இந்த வகையான ஸ்ப்ரிங் வந்து என்னது, மற்றொரு அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராயிங்கில் பார்க்குறீங்க. இப்போ இதில் ஒன்று இருக்காங்கன்னா, இதில் ஒவ்வொரு ரியர் வீல் வந்தபோது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ப்ரிங் முறையில் தனித்தனியாக தாங்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள டியூப்லர் கிராஸ் மெம்பரானது மையப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வகையில் ஒவ்வொரு ரியர் வீலும் ஆக்சில் சாஃப்ட் மூலம் இயக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆக்சில் சாஃப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியலுக்கு இடையான ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டு பொறுத்திருக்காங்க. அப்போ இதனால் டிஃப்ரென்ஷியல் யூனிட்டானது ஃப்ரேமுடன் இணைஞ்சிருக்கு. அடுத்து காயில் ஸ்ப்ரிங் ரியர் அண்ட் சஸ்பென்ஷன். இதானது இப்போ பார்த்துக்கிட்டு தானது காயில் ஸ்ப்ரிங் ரியர் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ். இந்த காயில் ஸ்ப்ரிங் ரியர் அண்ட் சஸ்பென்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த காயில் ஸ்ப்ரிங் வந்து ரியர் ஆக்சிலோட இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஃபேன் வடிவ ப்ராக்கெட்டோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஃபேன் வடிவ ப்ராக்கெட்டோடு இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த பிரேமும் இந்த பாடியும் ஸ்ப்ரிங் மற்றொரு முனையோட என்ன பண்ண, இவை இரண்டைக்கு இடையில் அழுத்துமாறு அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த ரியர் ஆக்சில் கவசியம் இருக்கும், காரோட பிரேமுக்கு இடையில் என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டு அதாவது 2 கண்ட்ரோல் ஆகும் லிங்கேஜும் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த வகை சஸ்பென்ஸ் சிஸ்டம் வந்து அந்த டாப் டியூப் டிரைவில் பயன்படுத்தப்படுது. அப்போ எனவே இது வந்து என்னது, காயில் ஸ்ப்ரிங்கும் டிரைவிங் த்ரஸ்ட் ஏற்படுவதும் இல்லை. அப்போ வாகனத்தில் வந்து என்னது, வலைகள் திரும்பும் பொழுது அதிகப்படியான பக்கவாட்டில் ஏற்படுற ரோலிங் ஆக்ஷனை வந்து என்னது, இந்த ரப்பர் புஷோடு இணைக்கப்பட்டுள்ள சாக் அப்சர்வர் தடுக்குது. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட எடையை தாங்கிக் கொள்ள என்ன பண்ணுறது, இந்த எனர்ஜி லீஃப் ஸ்ப்ரிங்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது முக்கியமான 10 மார்க் கொஸ்டின், ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம். முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இது பார்க்க பாருங்கள், அந்த ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இந்த ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இப்போ யூஸ் பண்ணுற ஏர் சஸ்பென்ஷனானது நவீன காலத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து என்னது, 4 கன்வென்ஷனல் ஸ்ப்ரிங் வந்து 4 கன்வென்ஷனல் ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஏர் பேக்கு ஒரு ஏர் ஸ்ப்ரிங் அசம்பிளிஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஃப்ளெக்சிபிள் பேக்கை சுற்றிலும் மெட்டல் டோன் அமைக்கப்பட்டுள்ளது. ஃப்ளெக்சிபிள் இதை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மெட்டல். அப்போ அந்த ஏர் பேக் அந்த ஏர் பேக் நிரப்பப்பட்ட அழுத்தப்பட்ட காற்றானது என்ன பண்ணுறாங்க, வாகனத்தின் எடையை தாங்குகிறது. ஓகேங்களா. ஏர் பிலோ மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த காற்றோட ஏர் கம்ப்ரஸர் வந்து என்ன பம்பு மூலமான ஏர் பேக்கு செலுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து என்ன ஒரு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, ஏர் கெப்பாசிட்டி டேங்க், அதாவது மேலே அமைக்கப்பட்டுள்ள ஃப்ரேமுக்கும் ஆக்சிலுக்கும் இடையில் அந்த ஏர் பேக் பொருத்தப்பட்டுள்ளாங்க. அந்த ஏர் புலோஸ் பொறுத்திருக்காங்களா, அந்த ஆக்சல் பேமுக்கு பீமுக்கும் அந்த ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுறாங்க,
ஏர் கெப்பாசிட்டி டேங்க் என்ன பொறுத்திருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஆக்சலுக்கும் இடையிலான ஏர் பேக் பார்த்துருக்கேன். அடுத்து ஃப்ரேமுக்கும் க்ரௌண்டுக்கும் இடையிலான தூரத்தை அட்ஜஸ்ட் செய்வதற்கு ஒரு லெவல் வால்வு பயன்படுத்துகிறாங்க. லெவல் வால்வு, இந்த லெவலிங் வால்வு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் வந்து என்னது, வாகன சாலையில் உள்ள மேடுகளில் ஏறும் பொழுதும் பேக்கில் உள்ள காற்றானது மேலும் அழுத்தப்பட்டு சாக்கானது தாங்கி கொள்ளுது. அப்போ அந்த சாக்கு வந்து என்ன பண்ணுது, தாங்கிக்கிறது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா லோ ஜெர்சிஸ் ஹைட்டு, அடுத்து நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷன், ஓகேங்களா. அடுத்து கம்ஃபர்டபுள் ரைடு அண்டு ரெடியூசஸ் போத் டிரைவர் அண்டு பேசஞ்சர் ஃபெடிகி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சொகுசான பயணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க இந்த ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு வந்து ஷாக் அப்சார்வர். ஷாக் அப்சார்வர் ஆனது இந்த சஸ்பென்ஸ் ஸ்ப்ரிங் ஆனது உறுதியாக இருந்தால் அதனது சாலையோட அதில் வந்து முழுவதுமானது தாங்கிக் கொள்ளுது. அதில் முழுவதாக தாங்கிக் கொள்வது இல்லை. மாறாக ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் வாகனம் மேடான பள்ளமான பகுதிகளை கடந்த பின்பும் தொடர்ந்து அதிர்வு வரும். ஓகேங்களா. அப்போ இந்த வகை இவ்வகையான ஸ்ப்ரிங்கு செயல்பாடானது சொகுசான பயணத்தை கொடுப்பதில்லை. மேலும் இது ஆபத்தை விளைவிக்கக்கூடும். ஏனெனில் அதாவது வீலோட பவுன்சிங் ஆவதால் வாகனத்தை கட்டுப்பாட்டுடன் செலுத்துவது கடினம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, எனவே ஸ்ப்ரிங்கு தேவையற்ற இந்த ஆக்சிலேஷனை அதை கட்டுப்படுத்த டேம்பிங் டிவைஸ் தேவைப்படுகிறது. இதற்காக அமைப்பட்ட டிவைஸ் வந்து ஷாக் அப்சார்வர் எனப்படும். ஓகேங்களா. சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் வந்து அது நம்மளுக்கு தேவையான அதிர்வை தாங்குறதுக்கு ஏற்றதாலேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மாறாக இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால பள்ளமேடுகளில் வந்து தொடர்ந்து அதிர்வு வரும். அப்போ இந்த வந்து ஸ்ப்ரிங் வந்து செயல்படும் சொகுசான பயணத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் ஒரு ஷாக் அப்சார்வர் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ஷாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் ஷாக் அப்சார்வர். ஷாக் அப்சார்வர் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் டிவைஸ், ஹைட்ராலிக் டிவைஸ். மெக்கானிக்கல் டிவைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு போல என்ன பண்ணுறாங்க, ஹைட்ராலிக் டிவைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹைட்ராலிக் டிவைஸில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் டிவைஸ் ஷாக் அப்சார்வர் இருக்குது. அதில் வந்து என்னது, வேன் டைப், பிஸ்டன் டைப், டெலஸ்கோபி டைப். இந்த டெலஸ்கோப் டைப் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்டன் டைப் வந்து சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங்கிறது. நம்ம பிஸ்டன் முதல்ல என்னது சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங் இருக்குங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்பஸ் ஆஃப் ஷாக் அப்சார்வர். எதுக்கு ஷாக் அப்சார்வர் பயன்படுத்துகிறோம், அதாவது சாலையோட அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கு பயன்படுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிகப்படியான டயரோட தேய்மானத்தை என்ன பண்ணுது, குறைக்கின்றது. அப்புறம் நம்ம ஜேசிஸ் ஃப்ரேம் உள்ள இருக்க மற்ற பாகங்களை பழுதடைவதை குறைக்குது. அடுத்து வீல் பவுன்சிங் ஆவதை தடுக்கின்றது. வீல் பவுன்ஸ் ஆகிறது என்ன பண்ணுது, இப்போ மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது அந்த வீலை அப் அண்ட் டவுன் டக்குன்னு என்ன மூவ் ஆகுமா, அப்போ அந்த பவுன்ஸ் என்ன பண்ணுது, இது தவிர்க்கிறதுக்கு நம்ம ஷாக் அப்சார்வர் பயன்படுது. அடுத்து சொகுசான பயணத்துக்கு என்ன பண்ணுறா, இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெலஸ்கோபிக். இப்போ என்ன பண்ணுறோமா, டெலஸ்கோபி டைப்பு ஷாக் அப்சார்வர் பார்க்குறோம். நிறைய இதை நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கு. டெலஸ்கோபிக் டைப் ஷாக் அப்சார்வர். இதில் வந்து என்னறாங்க, இது வந்து நம்ம காம்பேக்ட் அமைப்பு கொண்டது. இதனை பொறுத்துவது ரொம்ப ஸ்லோ. மேலும் இதை வந்து என்னது லிங்கேஜ் மற்றும் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு திரவம் நிரப்பப்பட்ட ஒரு சேம்பர் பிஸ்டன் மேலும் கீழும் நகர்த்தப்படும் சஸ்பென்ஷன் நடைபெறுகிறது. ஓகேங்களா. இது வந்து வாகனத்தில் அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கீங்க. இந்த பிஸ்டன் வந்து மேலே கீழே மூவ் ஆகிறது என்னது இதோட மெயின் ஃபங்க்ஷனே ஆகும். ஓகேங்களா. அந்த இருக்குல்ல பிஸ்டன், இந்த பிஸ்டன் வந்து என்ன பண்ணா மேலே கீழும் மூவ் ஆகும். அதான் என்ன பண்ணுறாங்க, இதில் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, ஒரு இன்னர் சேம்பர், ஒரு அவுட்டர் சேம்பர், அடுத்து 2 அறைகள் உள்ளன. அதில் இன்னர் சேம்பர் வந்து சிலிண்டர் டியூப் பண்ணுறோம். சிலிண்டரில் ஒரு டியூப்பில் இருக்குது. அவுட்டர் சேம்பர் வந்து இடைப்பட்ட பகுதியில் ரிசர்வேர் என்று பேர். இந்த 2 டியூப் கடையில் இருந்து ஒரு கான்சென்ட்ரிக் ஆக உள்ளதால் இது வந்து டெலஸ்கோபி என பெயர். ஒரு கான்சென்ட்ரிக் ஆக இது வந்து டெலஸ்கோபின்னு பேர். இது வந்து என்னது, அண்டர் கம்ப்ரெஷன், அண்டர் எலாமினேஷன் பேர். 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து கம்ப்ரெஷன் ஆகுது, இது வந்து விரிவடையுது.
ரைட்டுங்களா. இதில் வந்து என்ன ஒரு 60% வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயில் இருக்காங்க. அப்போ 40% வந்து டர்பைன் ஆயில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இதை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலிண்டர் டியூப்பில் வந்து வால்வு என்னது பிஸ்டன் மேலே கீழே நகரும்படி என்னது பிஸ்டனோட இணைஞ்சிருக்கு. அடுத்து சிலிண்டர் டியூப்பில் வந்து கீழ்ப்புறத்தில் 2 வே வால்வு வரும். ஓகேங்களா, ஒன்று பொறுத்த இது வந்து பிஸ்டன் வால்வு போன்று இருக்கும். பிஸ்டன் வால்வு போன்ற இது அமைப்பு செயல்படும். அடுத்து பிஸ்டன் வந்து 2 வே வால்வு சேர்ந்து சிலிண்டர் வந்து 2 சேம்பராக பிரிக்குது. அடுத்து அப்பர் சேம்பரை வந்து ரீபவுண்ட் சேம்பர் என்று, லோவர் சேம்பர் வந்து கம்ப்ரஷன் சேம்பர் என்று பெயர். இதில் வந்து ஹெட் என்ற பகுதியில் கிளாண்ட் என்ற பாகம் உள்ளது. இந்த பிஸ்டன் ராட் மூலம் என்ன பண்ணுறோம், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், வளைந்தோடும் திரவத்தை என்ன பண்ணுறோம், நம்ம இன்க்ளைன் பேசிஸ் வழியாக என்ன பண்ணுறோம், ரிசர்வேயருக்கு அனுப்புகிறோம். ரைட்டுங்களா. அடுத்து ஒர்க்கிங். இதோட ஒர்க்கிங் என்னது, அண்டர் கம்ப்ரஷனில் என்ன நடக்குது, அண்டர் கம்ப்ரஷனில் என்ன நடக்குது, அப்பர் கம்ப்ரஷன் அது அப்பர் எலாங்கினேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. வாகனம் வந்து சாலையில் செல்லும்போது மேடையில் ஏறும்போது இறங்கும்போது என்ன எடை அதிகமாகும்போது அது இந்த ஷாக் அப்சார்பர் அழுத்தப்படும். அப்போ இதனால் பிஸ்டன் வால்வு வந்து சிலிண்டரு கீழ் நோக்கி நகர்த்துது. அப்போ இந்த திரவம் அதாவது லிக்விட் என்ன போனால் இன்கம்ப்ரெசிபிள் என்பதால் பிஸ்டன் வால்வானது திறக்கப்படும் திரவானது லோயர் சேம்பரிலிருந்து அப்பர் சேம்பருக்கு செல்லுது. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறா, பிஸ்டன் மேல் நோக்கி செல்லுது. பிஸ்டன் என்ன பண்ணுது, மேல் நோக்கி தள்ளுது. அப்போ இதில் வந்து என்ன நடக்குது, பிஸ்டன் ராடு என்ன பண்ணுது, வால்யூம் குறைக்குது. பிஸ்டன் ராடு வந்து வால்யூமாக குறையுது. எனவே என்ன வந்து ஃபீல்டு ஆனது சிலிண்டர் வால்வு பகுதியிலிருந்து அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். சிலிண்டர் வால்வு பகுதியிலேருந்து என்ன ஆகுது, அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணுது, நம்மளுக்கு அந்த சிலிண்டர் வால்வு மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதிக்கு செல்லும். அப்போ சிலிண்டரோட வால்வு என்னது மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி நோக்கி என்ன பண்ணுது, செயல்படுது. அடுத்து இந்த அண்டர் எலாங்கினேஷன். இந்த அண்டர் எலாங்கினேஷன் வந்து வாகனத்தின் எடை வந்து குறைகின்ற போது, வாகனத்தோட எடை குறையும் போது அது மேட்டிலிருந்து கீழே இறங்கும்போது அது அந்த ஷாக் அப்சார்பர் விரிவடையும். நம்ம மேடு ஏறும்போது என்ன பண்ணுது, கம்ப்ரஷன் ஏற்படுது. அந்த மேட்டிலேருந்து கீழே இறங்கும்போது என்ன பண்ணுது, ஷாக் அப்சார்பர் வந்து எலாங்கினேஷன் நடக்குது. அப்போ இந்த நிலையில் வந்து பிஸ்டன் வந்து மேல்புறத்தில் உள்ள திரவத்தை என்ன பண்ணுது, அழுத்தத்துடன் பிஸ்டன் வால்வு வழியாக கீழ்ப்புறத்திற்கு வருகிறது. இதே நேரத்தில் திரவமானது சிலிண்டர் வால்வு வழியாக ரிசர்வேயரிலிருந்து சிலிண்டரின் கீழ் பகுதிக்கு என்ன பண்ணுது, அழுத்தத்துடன் செல்கிறது. இதனால் என்ன பண்ணுது, அதிர்வும் ஏற்படுது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஷாக் அப்சார்பர் அதிகமான அழுத்தத்தை விரிவடைகிறதுக்கும் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணுறது, அதிர்வுகளை தடுக்குது. ஓகேங்களா. அதான் என்ன பண்ணுறேன், கடைசியாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன், நீங்கள் 4th யூனிட் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. 4th யூனிட்டில் என்னென்ன பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க. 4th யூனிட்டை பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்க, 4th யூனிட்டில் ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் அண்டு பவர் ட்ரெயின்ஸ் அண்டு ஜெர்சிஸ். ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷனில் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு அது ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க. அது ஃப்ரண்ட் என்ஜின் ட்ரைவு, ரியர் என்ஜின் ரியர் ட்ரைவு, ஃப்ரண்ட் என்ஜின் ஃப்ரண்ட் ட்ரைவு, அடுத்து ஃப்ரண்ட் வீல் ட்ரைவு, அதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்துட்டீங்க. அடுத்து கிளச்சு பார்த்தீங்க. கிளச்சோட ஃபங்க்ஷன், அதோட காம்பனன்ட்ஸு, டைப்ஸு, அப்போ சிங்கிள் பிளேட் கிளச்சு, மல்டி பிளேட் கிளச்சு, அடுத்து டயப்ராம் டைப்பு, ஸ்ப்ரிங் கிளச்சு, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா. கிளச்சு. அதுக்கப்புறம் கேர் பாக்ஸ் பார்த்தீங்க. கேர் பாக்ஸோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க, அதோட டைப்ஸ் ஆஃப் கேர் பாக்ஸு, அடுத்து ஸ்லைடிங் மெஸ் கேர் பாக்ஸு, அடுத்து கான்ஸ்டன்ட் மெஸ் கேர் பாக்ஸு, ஷென்க்ரா மெஸ் கேர் பாக்ஸு. ஓகேங்களா. இதெல்லாமே பார்த்துட்டீங்க. அடுத்து கேர் பாக்ஸோட ட்ரபிள் ஷூட்டிங், அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. அடுத்து டிரைவிங் லைன்ஸ் என்னென்ன யூஸ் பார்த்தது, பவர் ட்ரெயின்ஸ் அல்லது டிரைவிங் லைன்ஸ், இதானது நம்ம பார்த்தோம். அடுத்ததில் என்ன இருக்குது, ப்ரொபோல் சவுண்ட் பார்த்து யூனிட் ஜாயின் என்ன பார்த்தீங்க, அதோட டைப்ஸ் என்ன இருக்குது, ஸ்லிப் ஜாயின் ட்ரைவு, ஃபைனல் ட்ரைவு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கேர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க. ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் கேர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க. அடுத்து இந்த ஃபைனல் ட்ரைவ், ரியர் ஆக்சில் ட்ரைவ் பார்த்தீங்க, கார்ஸ்கிஸ் ட்ரைவு, ஓகேங்களா, டார்க் ட்ரைவு, ரேடியஸ் ராடு, இதெல்லாமே என்ன பார்த்தீங்க, டிரான்ஸ்மிஷன் பவர் ட்ரெயின்ஸில் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க டிஃப்ரென்ஷியல் யூனிட்டோட பர்பஸ்ஸு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த ஆப்ரேஷன், இதெல்லாமே பார்த்துட்டீங்க.
அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் சேசிஸில் ஃப்ரண்ட் ஆக்சியல், ஸ்டாப் ஆக்சியல், அதோட டைப்ஸ், ஸ்டேரிங் சிஸ்டம், ஆக்ராம் பிரின்சிபல் ஸ்டேரிங் மெக்கானிசம், அடுத்து சஸ்பென்ஷன்ஸோட பிரின்சிபல் ஆப்ரேஷன் பார்த்துட்டீங்க. அவ்வளோதான் 4th யூனிட் உங்களுக்கு முடிஞ்சு.